வணக்கம் நேர்களே, நான் உங்கள் அன்பர்கினி இன்ஜினியர் ஃபிலோமைஸ் வீடியோஸ் உங்களை சந்திப்பதில் மிகப்பெரிய மகிழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியில் 2002 த்ரில்லர் படமாக மலையாளத்தில் வெளியான உடல், அதை பார்த்தா நம்ம பார்க்க போகிறோம். நம்மளோட நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் தெரிஞ்ச நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்ம நிகழ்ச்சிக்கும் கதைக்கும் போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் போகிறேன். இந்த படம் 18+ படம், அடல்ட் கண்டென்ட் உள்ள படம். அதனால் சின்ன குழந்தைகள் ஃபேமிலி இவங்கெல்லாம் இது பார்க்குறதுக்கு கண்டிப்பாக இது முடியாது. அதனால் வயது வந்தவர்களுக்கு மட்டுமான ஒரு படமாக இந்த படம் த்ரில்லர் படமாக இருக்குது. அதை சொல்லிவிட்டு நம்ம கதைக்குள்ள போவோம். அதாவது பார்த்திங்கன்னா, படத்தில் கதையின் மெயின் கோர் என்னென்னு பார்த்தீங்கன்னா படத்தின் மெயின் கதாநாயகியான துர்கா கிருஷ்ணா அவங்க பார்த்திங்கன்னா ஒரு ஃபேமிலியோடு இருக்கிறாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வெளியூரில் எங்கேயும் வேலை பார்க்குறாரு. அப்போ அவங்க மாமனார் மாமியார் ஒரு பையன், சின்ன குழந்தை, அவங்க பையன் அவங்களோட இருக்கிறாங்க. இவங்க மாமனாருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணு சரியாக தெரியும், ஒரு கண்ணு சரியாக தெரியாது. அப்படி மாதிரி இந்த பூணுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி அவர் இருக்கிறாரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அவங்க மாமியார் படுத்த படுக்கையாக சில வருஷங்களை அப்படியே இருக்கிறாங்க. அவங்கள ஷேவ் பண்ணுறதுக்காக பார்த்தீங்கன்னா ஒரு நர்ஸ் அப்போ பண்ணிட்டு போகிறாங்க. ஆனால் இவங்களும் அப்பப்போ வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. பட் இருந்தாலும் இவங்களுக்கு அந்த கண்டினியூவாக அந்த வேலை பார்க்குறது அவங்களுக்கு ரொம்ப ஒரு மனசுக்கு விரக்தியாக இருக்காங்க. அப்போ அவங்க மாப்பிள்ளையும் இவர்கிட்ட பெருசாக பேசுறதும் இல்லை, எப்பயும் ஃபேமிலியை பற்றியே கேட்டுக்கிட்டு இருக்காருன்னா அவங்க ரொம்ப ஒரு மனசோர்வாக இருக்கிறதுனால அப்போ அவருடைய பாய் ஃப்ரெண்ட், எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட், அவங்களோட ஸ்கூலில் படித்த ஒரு பையன் ஒருத்தர் அவருக்கு பழக்கம் வருது. பழக்கமாகனா எப்படின்னா அவங்க நார்மலாக ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்பாக வரல, வேறு மாதிரி ஒரு அஃபரில் பழக்கம் ஆகும்போது இது கண்டினியூவாக நடந்துக்கிட்டே இருக்குது 2 பேரும் ஃபோனில். அப்போ ஒரு நாள் நான் உன்னை பார்க்க வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் நைட்டு இரவு பார்க்க வர்றாங்க. பார்க்க வந்ததுக்கப்புறம் இவங்க 2 பேரோட வாழ்க்கையும் எப்படி மாறி போகுது தான் இந்த படத்தோட மீதி கதை. சரி, இப்போ இந்த படத்தில் என்ன சொல்ல வந்திருக்காங்க, இந்த படத்தில் என்ன ஒர்க் அவுட் ஆகிருக்கு, என்னென்ன விஷயங்கள் ஒர்க் அவுட் ஆகிற விஷயத்தை நம்ம பார்த்துவோம். அதாவது இந்த படத்தோட மெயின் கதையே பார்த்திங்கன்னா ஒரு சிம்பிளான கதை தான். ஆனால் எடுத்த விதத்தில் இந்த படம் பார்த்திங்கன்னா சும்மா வேறு லெவல் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. இந்த படத்தை ரகுநந்தன் தான் இயக்கியிருக்காரு. சும்மா செமையான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குற அளவு நீட்டாக அதை அப்படியே கிராஃப்ட் பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு 40 நிமிஷம் வரைக்கும் இந்த கதை பார்த்திங்கன்னா ஒரு எமோஷனான கதையை ஒரு சாதாரண ஒரு ஃப்ளாட் அப்படியே போய்கிட்டே இருக்கும். அந்த கதை எப்போ அப்படியே எலிமெண்ட் ஆனா 40 நிமிஷத்துக்கு அப்புறம் அந்த ஸ்ரீனிவாசன், அதாவது அவரோட ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் உள்ள வந்த உடனே அந்த கதை வேறு மாதிரி ஒரு எலிவேட் போய் நின்றும் பாருங்க, வேறு மாதிரி ஒரு ஆயிரும். செம்மையான ஒரு சம்பவம். அதாவது இந்த படத்தை அவர் அந்த செகண்ட் ஹாஃபில் எடுத்த விதமாக இருக்கட்டும், அதை காட்சிப்படுத்தின விதமாக இருக்கட்டும், அந்த கேரக்டர் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் டைரக்டர் ரகுநந்தன் ரொம்ப நீட்டாகவே ப்ரெசென்ட் பண்ணியிருக்காரு சொல்லலாம். அட்டகாசமான ஒரு ஸ்க்ரீன் பிளே கொடுத்துருக்காரு. ரொம்ப நீட்டாகவே ஒர்க் பண்ணியிருக்கான்னு சொல்லலாம். அவ்வளோ ஒரு ஸ்க்ரீன் பிளே த்ரில்லர் அமௌண்ட்டில் கொடுத்து ரொம்ப பார்க்க ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் இந்த படத்தில் நம்ம நடித்த 3 பேரோட பெர்ஃபார்மன்ஸ் தான். அது பார்த்திங்கன்னா மெயினாக இந்திரன் தான் அவங்க மாமனாராக வருவார். அவருடைய பெர்ஃபார்மன்ஸ்லாம் ரொம்ப சூப்பராகவே இருக்குன்னு சொல்லலாம். அட்டகாசம் பண்ணி விட்டார். அது குறிப்பாக அந்த ஒவ்வொரு காட்சியும் அவர் எப்படி அடுத்த கட்டத்துக்கு அப்படியே எடுத்து கொண்டு போகிறாரு அப்படிங்கிற ஒரு விஷயமா இருக்கட்டும், அந்த இன்ட்ரோல் பாக்கில் அப்படியே பீடி குடிச்சிட்டு நிற்கிற சீனாக இருக்கட்டும், சும்மா சம்பவம் பண்ணி விட்டுட்டாரு. அவர் எப்படி ஒவ்வொரு சீனையும் அதை இவங்க டார்கெட் பண்ணி போய்கிட்டு இருக்காரு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சூப்பராகவே அவர் காட்சி அமைப்புலையும் அவருடைய ஆக்டிங்கையும் சும்மா சூப்பராக பண்ணிட்டாங்க. அதுமாதிரி துர்கா கிருஷ்ணா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நீட்டாக இருந்துச்சு. ஸ்டார்டிங்கில் பார்க்க ஒரு ஸ்மாரான ஒரு கேரக்டர் மாதிரி தெரிஞ்சு அந்த கேரக்டர் உள்ள இன்வால்வ் ஆகி ஆக அது அந்த கேரக்டரோட ஸ்ட்ரென்த், அதோட வீரியம் எப்படி போய்கிட்டு இருக்குங்கிற போது பார்க்கும்போது அப்பா நம்மளுக்கு மிரட்டி விட்டாங்க. அது கிளைமாக்ஸில் அவங்க பாய் ஃப்ரெண்டுக்கு இவங்களுக்கும் ஒரு சண்டை அது மிகப்பெரிய ஒரு காட்சியாக பார்க்கும்போது அப்பா சரியான ஒரு கிளாஸான பெர்ஃபார்மன்ஸ் சொல்லலாம். இந்த மாதிரி அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப சூப்பராகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா முக்கியமான இன்னொரு கேரக்டர் பார்த்திங்கன்னா அவங்க பாய் ஃப்ரெண்டாக வர ஸ்ரீனிவாசன் அவரோட கேரக்டர் தான். அவங்களோட கேரக்டர் ரொம்ப நீட்டாக இருக்குது. ஏன்னா அந்த கதைக்கு அவர் தான் மெயினாக லீட் பண்ணி கொடுக்கறதுக்கு அந்த கதைக்கே உருவாகுவார். அவரோட கேரக்டர் அட்டகாசமாக இருக்குது. எப்படி ஒரு எலிக்கு இதுக்குள்ள எப்படி சிக்கி சின்னப்பாக அந்த மாதிரி அவர் வாழ்க்கையை சின்னப்பமாக ஆகிற விஷயத்தை அப்படியே கண்முன்னே பார்த்து இதுலேருந்து மீளவும் முடியாமல், இதுலேருந்து போகவும் முடியாமல் அப்படி ஒரு விஷயத்தை சூப்பராகவே போர்ட்ரேட் பண்ணியிருப்பார். கிளைமாக்ஸில் எதுக்காக வந்தாரோ அந்த விஷயம் வேறு மாதிரி ஒரு விஷயத்தை போய் நிற்கும் போது அவர் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் பார்த்திங்கன்னா ரொம்ப ஒரு பரபரப்பாக இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு காட்சி இது நீட்டாக இருக்குது. இதுக்கப்புறம் இந்த படத்தில் ரொம்ப டெக்னிக்கலாக ரொம்ப ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா அது கண்டிப்பாக விழுப்பதிவலம் அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப அட்டகாசமாக சொல்லலாம். ஏன்னா மனோஜ் பிள்ளையோட ஒளிப்பதிவு ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா மேக்ஸிமம் ஷார்ட் ஃபுல்லாமே இன்டர்செட் ஒரு வீட்டுக்குள்ளேயே நடக்கிற கதை. அதை எப்படி நம்ம அவங்களுக்கு அழகாக காட்சிப்படுத்தணும், அதை ரிப்பீட்டட் சீன் வராமல் எப்படி கொண்டு போகணுங்கிற ஒரு விஷயத்தை சூப்பராகவே ஹேண்டில் பண்ணியிருந்தார். அது கிளைமாக்ஸில் வந்த ஒரு ஏரியல் டாப் ஆங்கி ஷாட்லேருந்து அப்படியே ஏரியல் ஷாட் அப்படியே க்ளோஸ் வரும். அந்த ஷாட்லாம் ரொம்ப அட்டகாசம் இருந்துச்சு. அதுக்கப்புறம் எடிட்டிங்கு அந்த உள்ளே நடக்கிற பிரச்சனைகள் சண்டைகளை தான் கட் பண்ண விஷயத்தில் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு.
மிக முக்கியமாக இந்த படத்துக்கு வந்து ஒரு தூணுனா வந்து அது வந்து கண்டிப்பாக வந்து ஷாம் ஃப்ரான்சிஸோட பேக்ரவுண்ட் ஸ்கோர் தான். சும்மா வேற லெவலுக்கு பண்ணி விட்டாங்க. ஒவ்வொரு சீனுக்கும் ஒவ்வொரு பேக்ரவுண்ட் ஸ்கோர். இவங்களை காமிக்கும் போது ஒரு சீனு, இந்திரனை காமிக்கும் போது ஒரு சீனு. அதே மாதிரி இந்திரன் வந்து போய் அவங்க ஒய்ஃபை பார்த்து ஒரு எமோஷனலாக ஒரு கனெக்டிங் இருக்கும், ஒரு வைலின் பீஸ்லாம் விட்டு அதெல்லாம் பார்க்க சும்மா சரியான ஒரு மியூசிக் கொடுத்துருந்தார். ஏன்னா இப்போ ஒரு பரபரப்பான சீன் பார்த்துட்டு இருப்போம், அடுத்த சீன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எமோஷனலான ஒரு சீன் இருக்கும், ஒரு ஒரு மிடிலான ஒரு மியூசிக் ஸ்கோர் அடுத்ததாக இருக்கும். அப்படி 1 by 1 கொண்டு போய் நம்மளை வந்து சூப்பராகவே பண்ணிட்டாரு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு செயலுக்கும் அந்த சூப்பராகவே இருக்குது. அப்போ இந்த படத்தை என்னடா பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா வந்து ஒரு சில லாஜிக் மிஸ்டேக்கள் சின்னதாக இந்த செகண்ட் ஹாஃபில் வரதான் செய்யுது. ஒரு வயதான ஆளு, ஒரு கண்ணு தெரியாதாலும் இப்படிலாம் செய்வாரா அப்படிங்கிறது நமக்கு ஒரு கேள்விக்குறி இருக்கிறது. அந்த ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் அந்த படத்தில் வந்து பெருசாக வந்து நம்மளை வந்து உறுத்திக்கிட்டே இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இருக்குது இதில். மற்றபடி இதை வந்து எந்த படத்தில் மெயினான குறையெல்லாம் எதுவும் சொல்ல முடியாது. மற்ற இந்த படம் வந்து ஒரு ஸ்ட்ரென்த்தான த்ரில்லரான படம் தான் வந்து படம். மிக முக்கியமாக இந்த படம் வந்து அடல்ட் கண்டென்ட் நிறைய இருக்குது. அதனால் வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து ஃபேமிலியோட பார்க்க வாய்ப்பே இல்லை. சிறு பிள்ளைகளை யாரும் பார்க்கணும் அவசியம் ஒன்றும் இல்லை. அதனால் அதை மனசில் வச்சுக்கிட்டு பாருங்கள். இது ஒரு டீசெண்டான ஒரு த்ரில்லர் படம் தான். பார்க்குறேன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் பாருங்கள். இது ஓடிடி தளத்தில் இருக்குது. மற்றபடி வந்து இப்போதைக்கு தியேட்டரில் அவைலபிள் இல்லை. இது எப்போயே வந்த படம். அதனால் சொல்கிறேன். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திப்போம் நேயர்களே.